பொடி செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வெள்ளை உளுந்து வந்து 1/2 கிலோ, அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 30 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 15 கிராம் வந்துட்டு கடலைப்பருப்பு, அண்ட் தென் எள்ளு கருப்பு எள்ளு வந்து ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு 2 கொத்து இல்லை 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ நம்ம வறுக்கிற ப்ராசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் அப்படியே லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ அது வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். நல்லா ஒரு ரெட்டிஷாக வரணும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 30 வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற கருவேப்பிலை போட்டோன்னே அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு அப்படி வரும்போது பெருங்காயத்தையும் போட்டு இதை எடுத்துடணும். நம்ம இதோட கலர் வந்து மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் போட்டு நம்ம எடுக்கணும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா இட்லி பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நொறு வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நார்மல் சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஸோ ஃபைனலாக நம்மகிட்ட இருந்த எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்துட்டோம். நம்மளோட இட்லி பொடி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.